போதைப் பொருள் புழக்கம் தமிழகத்தில் அதிகரித்து வருவதால் வருங்கால இந்தியாவாகிய இளைஞர் சமுதாயமே அழிந்துவிடும் அளவிற்கு இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேற்று திருச்சியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு மது என்கிற அறக்கடையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக எத்தனையோ குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கெல்லாம் தெரியும், தேர்தலுக்கு முன்பு தேர்தல் பரப்புரையில் தமிழக முதல்வர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக ஒவ்வொரு பகுதியிலும் வந்து என்ன வாக்குறுதி எல்லாம் சொன்னார்னு தெரியும். பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம், ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டில் இருக்காத நிலையை உருவாக்கி தருவோம் சொன்னார். என்ன செஞ்சிருக்கார்? இன்றைக்கு மதுக்கடைகளை படிப்படியாக குறைக்கின்ற நடவடிக்கையில் கூட ஈடுபடவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக தாய்மார்களும் பெற்றோர்களும் மடியிலே நெருப்பை கட்டிக் கொண்டிருக்கின்ற விதமாக இளைய சமுதாயத்தை, கல்லூரிகள், அரசு பள்ளிகளுக்கு செல்கின்ற மாணவர்களை, 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை குறிவைத்து தாக்குகின்ற விதமாக போதைப் பொருள் கலாச்சாரம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பரவி கிடைப்பது வருங்கால இந்தியாவாகிய இளைய சமுதாயத்தையே அழித்துவிடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதைப் பொருட்களின் நடமாட்டம் சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு வந்துவிட்டது. உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.